Taste the Daily. ஒடிசாவிலிருந்து கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திற்கு இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக கடத்தி வரப்பட்ட 6 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. கஞ்சாவை கடத்தி கொண்டு வந்த ஒடிசாவைச் சேர்ந்த மனோஜ் சாகு, கோபியைச் சேர்ந்த ராஜ்குமார், மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த ஆனந்தகுமார் ஆகியோர் பிடிபட்டனர். இதையடுத்து அவர்கள் தாசம்பாளையம் பகுதியில் பதுக்கி வைத்திருந்த 6 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் திரும்பும் திசையெல்லாம் கஞ்சா விற்பனை நடைபெறுவதால் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்பட இருந்த சுமார் 3000 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் நாளுக்கு நாள் ரேஷன் அரிசி கடத்தல் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து ஆந்திரா, கர்நாடகா போன்ற அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்பட இருந்த ரேஷன் அரிசி கைப்பற்றப்பட்டது. திமுக ஆட்சியில் காவல்துறை செயலிழந்திருப்பதால் சட்டவிரோத செயல்கள் அதிகரித்திருப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே விவசாயியிடம் ஏடிஎம் கார்டு மூலம் மோசடியில் ஈடுபட முயன்ற வடமாநில இளைஞரை பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர். பாகலூரில் உள்ள ஏடிஎம்மில் நவீன்குமார் என்ற விவசாயி பணம் எடுப்பதைக் கண்ட 2 வடமாநில இளைஞர்கள் அவரது ரகசிய எண்ணையும் கவனித்துள்ளனர். இதனையடுத்து விவசாயியிடமிருந்து ஏடிஎம் கார்டை பெற்று சந்தேகம் கேட்பது போல போலியாக வேறு ஒரு ஏடிஎம் கார்டை அவரிடம் அளித்துள்ளனர். இதனை அறிந்த விவசாயி சத்தமிட்டதன் பேரில் அங்கு வந்த பொதுமக்கள் ஹரியானாவைச் சேர்ந்த பிரின்ஸ் என்பவரை மடக்கி பிடித்தனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் குற்றங்கள் நிகழாத நாளே இல்லை என பொதுமக்கள் சாடியுள்ளனர். சென்னை திருமுல்லைவாயல் அருகே பட்டப்பகலில் விலை உயர்ந்த BMW சைக்கிளை மர்ம நபர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வைஷ்ணவி 8வது தெருவில் வசிக்கும் ரமேஷ் என்பவர் தனது வீட்டு வளாகத்தில் நிறுத்தி வைத்திருந்த BMW சைக்கிளை மர்ம நபர் ஒருவர் துணிகரத்துடன் திருடிச் சென்றுள்ளார். ஸ்டாலின் ஆட்சியில் மக்களின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். சென்னையில் தனியார் அலுவலகத்திற்குள் புகுந்து பெண் மற்றும் மாற்றுத்திறனாளியை 3 நபர்கள் தாக்கியது வீடியோவாக வெளியாகியுள்ளது. 1000 விளக்கு பகுதியில் ரேகா என்ற பெண் மாற்றுத்திறனாளி செந்தில்நாதன் என்பவருடன் சேர்ந்து தொழில் சார்ந்த அலுவலகம் ஒன்றை நடத்தி வருகிறார். அங்கு திருவொற்றியூரைச் சேர்ந்த ரமணி என்ற பெண் தனது சகோதரன் மற்றும் ஒரு பெண்ணுடன் சேர்ந்து அலுவலகத்தின் உள்ளே புகுந்து டேபிள் சேர்களை அடித்து உடைத்தனர். அத்துடன் மாற்றுத்திறனாளியான செந்தில்நாதனையும் தாக்கிய காட்சி கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. அராஜகத்தில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே பட்டப்பகலில் 2 வீடுகளின் பூட்டை உடைத்து 44 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணா நகரைச் சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியர் அமிர்தலீலா என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து 35 சவரன் தங்க நகைகள் 85,000 ரூபாயும், இனாம் மணியாச்சி கிராமத்தில் கூலி தொழிலாளி பரமசிவம் என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து 9 சவரன் தங்க நகைகள் 18,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல்துறை முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துவிட்டதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.